சார், அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டாரு சார். சார், அவரு கொலை பண்ற அளவுக்கு மோசமானவர் இல்ல சார். இது ஃபார்மாலிட்டிஸ் தான் சார். உன் ஹஸ்பண்ட் குற்றவாளி இல்லன்னா முடிஞ்சா கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணிக்கங்க. என் அரசியல் அதிகாரத்தையே குழி தோண்டி புதைச்சு உன்ன அணு அணுவா சித்திரவதை பண்ணாம விட மாட்டேன். என் புருஷன் மேல அபாண்டமா பழிய போட்ட உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன். ஓ, எங்க வெற்றி கொலை பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நீங்க தான் அதை போலீஸுக்கு புரிய வச்சு ஜெயிலிருந்து எப்படியாவது அவனை விடுதலை பண்ண வைக்கணுயா. ஒன்னும் பிரச்சனை இல்லையா, நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. மாமா, மாமா அழாதீங்க மாமா, அத்தை வராங்க. சரிங்க, அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு விஷயம் இல்ல. வச்சிட்டுங்களா? என்ன நான் வந்த உடனே பேச்ச நிப்பாட்டிட்டீங்க? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க. நீங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப நாங்க பேசுனதை கேட்டியா? வெற்றி ஏன் இன்னும் வரலன்னு தானே போன்ல பேசிட்டு இருந்தீங்க. ஆமா அத்தை. யாரும் கவலைப்படாதீங்க, அவன் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. வந்ததும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன்ட்டு போனா. வந்துருவான், கவலைப்படாதீங்க. லட்சுமி, அவன் வந்துருவாமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அத்தை, சரி வாங்க உள்ள போலாம். வாங்க 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 வாங்க. இன்னைக்கே இப்பவே லக்ஷ்மியை என் மனைவி ஆக்கிக்க போறேன். அன்னைக்கு நந்தினி கிட்ட உங்க மனசுல உள்ளத சொல்ல சொன்னேனே, அதுக்கு அவ என்ன சொன்னா? அன்னைக்கு சொல்லல சுவாமிஜி, இன்னைக்குதான் சொல்ல போறேன். எல்லாம் கூடி வர நேரத்துல உண்மையை சொல்லி வீணா நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிடாத. நம்ம வாழ்க்கையா? எது நம்ம வாழ்க்கை? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். அது வரைக்கும் இத பத்தி அப்பா கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்.
என்ன ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க? பெட் எல்லாம் சுத்தம் பண்றீங்க, ஒட்டடை அடிக்கிறீங்க, என்ன விஷயம்? ஆமா லக்ஷ்மி, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நல்ல விஷயமா? என்ன நல்ல விஷயம்? இத்தனை நாளா இந்த ரூம்ல இருக்கிற நிலைமை மாறி வேற நிலைமை வரப்போகுது. வேற நிலைமைன்னா? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேக்குறல்ல, இந்த குணம் தான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சது. ஐயோ, புதிர் போடாம விஷயத்த சொல்லுங்க. புரியலையா? ஒரு பொய் உண்மையாக போகுது. இந்த உலகத்தை நாம ஆள போறோம், நாம சந்தோஷமா வாழ போறோம். அத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது பாருங்க, தூங்கும் போது கண்டதே நினைச்சுக்கிட்டு தூங்காதீங்க. அப்படி தூங்குனா அடுத்த நாள் விடியும் போது நிம்மதி இல்லாம தான் விடியும். மனச்சிக்கல் இல்லாத உறக்கமும் மலச்சிக்கல் இல்லாத விடியலும் தான் ஆரோக்கியமான மனுஷனுக்கு நிம்மதியை தரும். நிம்மதியா படுத்து தூங்குங்க.
வெற்றி என்ன தப்பு பண்ணிட்டான்னு போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்கப்பா. ஏய், அவன் வீட்டுக்கு வர வழியில கத்தி குத்துப்பட்டு ஒரு பொண்ணு ஓடி வந்திருக்கா. அவளை காப்பாத்த போய் இவன் மேல குழப்பலி விழுந்துச்சுடா. ஏன்பா இவனுக்கு வேற வேலை இல்லையா? அவன் எதுக்கு அங்க போனோம்? வாடா. என்னடா நீ மேல கேட்டுட போதுடா. அம்மா தூக்கிட்டு இருக்காடா. அவ சத்தம் கேட்டு எந்திரிச்சா என்ன ஆகிறதுடா? அவ தாங்குவாளா? தங்கவேலு, எக்காரணத்தை கொண்டு அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அதுக்காக இதை அப்படியே விட்டுற முடியாதுப்பா. ஏய், இதெல்லாம் காலையில பாத்துக்கலாம்டா. ஒன்னும் பயப்படாதுடா. என்ன அண்ணனுக்கு ஏதாவது? ஒன்னும் பயப்படாது கண்ணு, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, நீ மேல போய் எதுவும் சொல்லிடாதம்மா. திரு, இங்க வா. எங்க கிளம்பிட்ட? இத பார் திரு, கோயிலுக்கு போனமா, சாமியை கும்பிட்டமா, பிரசாதத்தை வாங்கினமா, வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். அந்த இந்துவை பார்த்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. புரிஞ்சுதா? நான் இதுவரைக்கும் உங்க பேச்ச மீறினது இல்ல, இனியும் மீற மாட்டேன். இதுக்கு எதுக்குடா இவ்வளவு எமோஷன் ஆகுற? ஏன் தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமலா? சும்மா ஒரு வார்த்தைக்காக சொன்னேன். போயிட்டு வா போ. திரு, கோயிலுக்கு நீ போறதான் போற. மாமா சீக்கிரமா ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கப்பா. போ. இவன் உண்மையிலேயே கோயிலுக்கு தான் போறானா இல்ல அந்த இந்துவை பார்க்க போறானா? எதுக்கும் இவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும். இந்து நில்றி. எங்கடி போற? கோயிலுக்கு போறேன். திரும்ப பார்க்க தானே போற? ஏண்டி, அவங்க அக்கா தான் உங்க ரெண்டு பேரையும் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, மீறி எதுக்குடி போற? அக்கா பேச்ச கேக்குற திரு கண்டிப்பா கோயிலுக்கு வர மாட்டாரு. அங்க போய் ஏமாந்துதான் போக போறேன். கோவிலுக்கு வரலன்னா என்ன, அவரை வீட்லயே போய் பாக்குறேன். அவங்க அக்கா கிட்ட நானே நியாயத்தை கேக்குறேன். அவசரப்படாத இந்து. ஏற்கனவே கோயிலுக்கு போய் நான் திருவோட அம்மா கிட்ட பேசினேன். அவங்களும் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு தான் சொல்றாங்க. ஏய், நீ அங்க போய் என்ன பேசினாலும் உன் பேச்சு அங்க எடுபடாது. போகாத. அதுக்காக அவங்க சுயநலத்துக்காக கல்யாணத்தை ஒத்தி வச்சா உங்க வாழ்க்கை தானக்கா பாதிக்குது. இப்ப நான் போறதே நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில இல்ல. எனக்கு கோகிலாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தான் நீங்க கல்யாணத்தை பண்ணிப்பேன்னு உறுதியா இருக்கீங்க. திருவோட மாமா 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ ஜெயில இருந்து வந்தா பரவாயில்ல, நாம பொறுமையா இருக்கலாம். 7 வருஷம் 2556 நாள், அது வரைக்கும் நீ எனக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருப்பியா? அதே நல்லா பார்க்க முடியாதுக்கா. தப்போ ரைட்டோ, என் மனசுல உள்ளதை தெருக்கிட்டு சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு முடிவையும் பேசி பேசி மாத்தலாம்க்கா. நான் மாத்தி காட்டுறேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ். இந்து, என்னடி இவ இப்படி சொல்ல சொல்ல அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா? இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? பாக்கலாமா எவ்வளவு தூரத்துக்கு தான் போறான்னு. அவ ஆசையை ஏன் கெடுக்கணும்? பேசிட்டு வரட்டும்.
முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு போனா. இன்னும் இவனை காணமே. எங்க போனா? சக்திவேலே, கொஞ்ச நில்லு. என்னம்மா? டேய் சக்தி, வெற்றி எங்க போயிருக்கான்னு தெரியுமா? என்னடா யோசிக்கிற? நான் கேக்குறேன்ல. வந்துருவாருமா, வந்துருவாரு. ஏங்க, காலையில எழுந்ததுல இருந்து வெற்றி எங்கன்னு எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்கேன். வரலன்னு பதில் சொல்றீங்களே தவிர அவன் எங்க போனா எப்ப வருவான்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. ஏங்க, கொஞ்சம் போன் பண்ணி தான் விசாரிங்களேன். என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? போன் பண்ணி தான் பேசுங்களேன். வந்துருவோம் இல்லையா மாமா? வெற்றி கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னான். அது என்னன்னு தெரிஞ்சுக்காம என் தலைய வெடிச்சிடும் போல இருக்கு. அதனாலதான் சொல்றேன், போன் பண்ணி தான் பாருங்க. பேசுவோம் பேசுவோம். தங்கவேலு, உங்ககிட்டயாவது வெற்றிவேலு எங்க போறேன்னு சொல்லிட்டு போனானா? இன்னும் அவனை காணோம்டா. எனக்கு என்னமோ மனசு ஒரு மாதிரியா இருக்குடா. அவன் எங்க போனான்னு சொன்னானா இல்லையா? அம்மா, வெற்றிவேல் இங்க எங்கேயோ பக்கத்துலதாம்மா போயிருப்பான். நீங்க எதுக்காக அவனை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? அவன் வந்துருவாமா. போங்கடா. எல்லாருமே அவன் வந்துருவான்னு சொல்றீங்களே தவிர நேத்து ராத்திரில இருந்து அவன் ஏன் வீட்டுக்கு வரலன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. அத்தை இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? உண்மையை சொல்லிடுங்க. தென்மொழி, வெற்றிவேல் எங்க போயிருக்கான்னு உனக்காவது தெரியுமா? எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியும் அத்தை. எங்க போயிருக்கான்? தென்மொழி, நீ எல்லாருக்கும் கொஞ்சம் குடிக்க காப்பி எடுத்துட்டு வா போ. லக்ஷ்மி போட்டுட்டு இருக்கா. சரிம்மா, நான் குளிக்கணும். தண்ணி போடுமா. போமா. டேய், அவளை ஏண்டா விரட்டிக்கிட்டே இருக்க? தென்மொழி, நீ சொல்லுமா, வெற்றி எங்க போயிருக்கான்? இப்ப அத்தை கிட்ட உண்மையை சொல்லி நல்ல பேர் எடுத்துட்டா இதுக்கப்புறம் நம்ம பேச்சதான் அத்தை நம்புவாங்க. லக்ஷ்மி டம்மி ஆயிடுவா. சாவி கொத்தும் நம்ம கைக்கு வந்துரும். சொல்லு தேன்மொழி. அத்தை, அது வந்து அத்தை, வேண்டாம் வேண்டாம், நிறுத்திக்கோ. ஏன் அத்தை? அது உன் புருஷன் பேச்சுக்கு பயந்து நீ போய் கூட சொல்லுவ. ஏதோ லட்சுமியே வந்துட்டா, நான் அவகிட்டயே எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். லட்சுமி, நீ தான் உண்மையே பேசுவ, நீ தான் மனசாட்சிக்கு பயந்தவ. அதனால உன்கிட்ட கேக்குறேன், உன் புருஷன் வெற்றி எங்க? சொல்லு லட்சுமி.